இது ஐடிக்காக அப்புறம் இது காக பாட்டி போட்டுருக்காங்க. என்னது பாட்டியா? ஆமா ஐடி பாட்டி தான் போட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய்க்கலாமா? சரி. பாட்டி லெட்டர்ல எழுதுறாங்க. பாட்டி இங்க வர போறாங்களா? பாட்டி இங்க வர போறாங்களா? ஆமா நான் அவங்க பத்தி உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். அவங்க கிளாராவோட பாட்டி பேட்ட. ஒரு தடவை படலாம் இந்த புக் அனுப்பிச்சாங்க. அவங்க தானே? அவங்களே தான் தாத்தா உங்ககிட்ட கூட அவங்க பத்தி சொல்லிட்டேன். ஆமா எனக்கு தெரியும். நீ சொல்லும்போதே அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையாவே அவங்க வராங்கல? ஆமா ஐடி உண்மையா வராங்க. சூப்பர். இல்ல பாட்டி வரப்போதான் லெட்டர் போட்டுருக்காங்க. சந்தோஷத்தை கொண்டாடுறது தப்பு இல்ல. ஆனா எப்படி கொண்டாடுறது முக்கியம். இப்படி மட்டும் தரமா சுத்தி உங்க காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்ண முடியும்? நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க எதை நினைச்சு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல ரோட்டன் மேயர். நான் பசங்களோட நன்மை கதை சொல்றேன். ஏன் வேலை கோபப்பட விட்டு இந்த சின்ன பசங்களுக்கு ஏதாவது புத்தி சொல்ல பாருங்க. கொஞ்ச நேரம் ஆளு என்ன என்ன நடந்து போகுது. இனிமே நம்ம எங்கேயுமே போக கூடாது. நான் கூப்பிட நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. கொஞ்சம் மரியாதை இல்லாம இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோபப்படுவாங்க. என்ன சின்ன விஷயம்? ஒரு பெரியவங்க கூப்பிடுறாங்க மரியாதை கூட இல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. ஏன் இவங்க எப்பவுமே எரிஞ்சு விடுறாங்க கிளாரா? பாட்டி இங்க வரங்கன்னு சொன்னதால அவங்க கோபப்படுறாங்க. பாட்டி இங்க வரதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல பீட்டர். அதனால பாட்டி வரதுல நமக்கு சந்தோஷம். அப்படிதானே ஹைடி? பீட்டர் உனக்கு பாட்டியை ரொம்ப பிடிச்சு போய்டும். இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே மரியாதை என்னன்னு தெரியல. சுத்தமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நம்மளே சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பாட்டிக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும் ஹைடி. பண்ணல பாட்டி கிளாராவோட பாட்டி பிராங்க்ஃபர்ட்ல எனக்கு ஏற்பட்ட கசப்பான நாட்களையும் இனிமே வாக்குனவங்க அவங்க தான். அவங்கள புகழணும்னா அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க. அவங்க திரும்ப பார்க்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்ட தெரியுமா? கரடி பொம்மை செய்யறதுக்கு, மியூசிக் ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு. அப்புறம் பாட்டி எந்த நேரமும் என் கூட விளையாடி என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எனக்காக நிறைய பொம்மைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நானும் கிளாராவும் விளையாடிட்டே இருந்தோம். ஒரு தடவை ஒழிச்சிட்டு இருந்த கிளாராவை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் கிளாஸ்ல மியூசிக் ப்ளே பண்ண உடம்பு சரியில்லாம படுத்திருந்தப்போ அவருக்காக நிறைய பட்டாம்பூச்சிகளை கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு குட்டியா மறக்கவே முடியாது. அங்க இருந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். நான் பீட்டரோட பாட்டிக்கு கொடுத்ததுக்காக நிறைய ஒயிட் ரோஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் ரோட்டின் மேல் கீழே தள்ளி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எனக்கு அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட அழுகையா வரும். என்னாச்சு ஹைடி? நீ எதுக்காக அழற? ஒண்ணும் இல்ல. இல்ல கிளாரா, நான் பாட்டி கூட இந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தேன். எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால தான் அழுக வந்துருச்சு. அப்படியா? உனக்கு கவலையா இல்ல? அப்படியே எதுவும் இல்ல. ஹைடி அவங்க இன்னும் வரவே இல்ல. ஆமா எனக்கும் என்னாச்சுன்னு தெரியல. அங்க பாரு கிளாரா, யாரும் வரவே இல்ல நினைக்கிறேன். பாட்டி ஹே பாட்டி வந்துட்டாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நிஜமாவே உங்ககிட்ட வந்துட்டேங்க. என்னால நம்பவே முடியல. அது சரி இப்போ நான் எவ்வளவு நேரம் குதிரை மேலே உட்கார்ந்திருப்பேன். கீழே எங்க ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். தேங்க் யூ. ஓ ஹைடி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப பார்த்துட்டு விட நல்லா வளர்ந்துட்டேன். கிளாராவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஹைடி. பாட்டி நான் இங்க இருக்கேன். நீங்க வாங்க பாட்டி சீக்கிரம். கிளாரா நீ கூப்பிடுறத பார்த்தா ரொம்ப தெம்பா இருக்க மாதிரி தெரியுது. பாட்டி சீக்கிரம் வாங்க. அது உண்மையிலே கிளாரா தானே? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நானும் உனக்கு தான் காத்துட்டு இருக்கேன் கிளாரா. இதோ வந்துட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளாரா. கிளாரா உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்த்தியாவும் அழகாவும் இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மலையும் இங்க இருக்க சுத்தமான காத்தும் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தா கண்டிப்பா நீ நடந்து வர எனக்கு நம்பிக்கை வந்துச்சு கிளாரா. சரி பிராங்க்ஃபர்ட்ல இருந்ததை விட இப்போ உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது. அதுக்கு காரணம் என்ன கிளாரா? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஹைடி அங்கிள் ஆப் பீட்டர் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அக்கறையா பாத்துக்கறாங்க பாட்டி. நீ சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God bless you. சரி கிளாரா நான் உன்னை தூக்கிட்டு போகட்டுமா? நல்லா வெயிட் பண்ணுங்க பாட்டி. ஆமா கிளாரா உன்னை பார்த்தப்பவே அது தெரிஞ்சது. ஆனா நான் அவசரப்பட்டு தூக்க முயற்சி பண்ணிட்டேன். என்ன இங்க ரொம்ப நல்லாவே சாப்பிட்டு பாட்டி. அதனால தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டேன். இங்க நல்லா சாப்பிட்டியா? பிராங்க்ஃபர்ட்ல உனக்காக அத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சாலும் நீ எதுவுமே சாப்பிட மாட்டியே. அப்படி நீ விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன இருக்கு கிளாரா? பிரெட்டும் சீஸும். என்ன நீ பிரெட்டும் சீஸும் சாப்பிட்டியா? என்னால இதை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ஆட்டுப்பால குடிச்சேன். ஓ ஆட்டுப்பாலா? இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. மறக்காம சாயந்தரம் வந்துருங்க. சரி மேடம் வந்துடுறேன். அப்ப என்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லக்கூடாது. அங்க பாருங்க பாட்டி ரோட்டன் மேல் வந்துட்டாங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைய தரையில உட்கார்ந்திருக்கீங்க. தரையில என்ன நல்லா இருக்குதோ? நீங்க ரொம்ப நேரம் தங்கி இருந்தீங்க. அப்ப இந்த புல்வெளியில உட்கார்ந்தது கிடையாது. இது மேல உட்கார்றது நல்லா இருக்கு. நான் வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரி இருந்ததே இல்ல. நான் தரையில உட்கார்ந்தது கிடையாது, புல்வெளியில உட்கார்ந்தது கிடையாது. எனக்கு சுத்தமா முக்கியம். நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல ரோட்டன் மேயர். ஆமா பாட்டி அவங்க மறவே இல்ல. அதனால இப்ப காமெடி பண்றாங்க. பேட்ஸ் போட்டுக்கிட்டு மலை மேல ஏறி வராங்க தெரியுமா பாட்டி? ஓ அதெல்லாம் கூட பண்றோம். நீங்க குழந்தை கூட சேர்ந்து எனக்கு என்ன பண்றீங்களா? ஓ ஹெரியோட தாத்தா வந்துட்டாரு. குட் மார்னிங் ரோட்டன் மேயர்.
உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹைடியை நீங்க பிராங்க்ஃபர்ட்ல ஜாகிரதையா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஹைடியா என்னோட பேத்தி மாதிரி தான். அதனால தான் அவளை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க கிளாராவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கிளாரா இப்ப இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கானா அதுக்கு நீங்களும் காரணம் தான். நான் ஒன்னும் இதுக்கு காரணம் இல்ல. இங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலை தான் அவ குணமாகிறதுக்கு காரணமா இருக்கு. நீங்க என்னதான் இல்லன்னு சொன்னாலும் அவளை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் நீங்களே அவளோட முகத்தை பாருங்க. இப்ப அவ எவ்வளவு தெளிவா இருக்கா. உண்மையிலேயே நீங்க அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலையும் சுத்தமான காத்தும் நல்ல சாப்பாடும் தான். ஆமா, ரோட்டின் மேயர் இந்த இடத்தை பத்தி சொன்னப்போ நானும் கிளாராவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடம் எவ்வளவு அருமையான இடம்னு. தாத்தா ஏன் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம அந்த மரத்துக்கு போய் உட்கார்ந்து பேசலாம். சரியா சொன்னேன். ஆமா, நீங்களும் கலப்பா இருப்பீங்க. வந்து ஆட்டுப்பால் ஒரு கிளாஸ் சாப்பிட்டு அது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டி, குடிச்சு பாருங்க. ஓ கண்டிப்பா ஹைடி, நான் குடிச்சு பாக்குறேன். அந்த பாலை குடிச்சுதானே கிளாரா இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கா. அது எப்படி இருக்குன்னு நானும் குடிச்சு பாத்துறேன். வா கிளாரா. வாங்க போலாம் பாட்டி. பாட்டி வாங்க. ஹைடி, உன் தாத்தா நிஜமாவே கிளாரா ஆமா நல்லா பாட்டி பாத்துக்கிட்டாரு. வாங்க. பாட்டி அது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா கிளாரா, நீ சொன்னது உண்மைதான். இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் சிட்டில இருந்து வந்ததுனால இந்த மரம், மரத்தடி, இந்த இயற்கை காட்சி எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நிறைய நாள் இங்கேயே தங்கி நீங்க சாப்பிடலாம். ஆமா, நான் உங்களுக்கு நிறைய லெட்டர் போடுறேன். ஏன் நீங்க பதில் லெட்டர் போடவே இல்ல? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அவ்வளவு பிஸியா இருந்தீங்களா? நீ லெட்டர் போட்டுருந்ததை அவர் சொன்னாரு. ஆனா நான் அதை இன்னும் படிக்கல. படிக்கலையா? அப்ப நான் போட்ட லெட்டர்ல வேஸ்டா? கிளாரா இங்க எப்படி இருக்கா, எப்படி விளையாடுறா, அவ என்ன நல்லா பண்றா, இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு நான் லெட்டர்ல எழுதிருந்தேனே. அவ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா அவளுக்கு உடம்பு குணமாகாது. வேற வேற கெட்ட பழக்கங்கள் தான் வந்து சேரும். நீங்க வேணா பாருங்க. என்னால வீட்டுக்கு வர முடியாது. பாட்டி நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்தேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. மிஸ் ரோடன் மேயர், கிளாரா இங்க இருந்து கூட்டிட்டு போகணுங்கிறதுக்கு ஒரு தெளிவான காரணத்தை உங்களால சொல்ல ஏன் முடியும்? சொல்ல முடியாது? முன்னால இவ வீட்டை விட்டு எப்பவுமே வெளியே வர மாட்டா. வீட்டுக்குள்ளே தான் இருப்பா. இப்ப ஒழுங்கா மாத்திரை மருந்து கூட சாப்பிடுறது கிடையாது. நல்ல ஊசு ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? அவ அவளோட மெடிசன் எடுத்துக்கலாம் என்ன, ஆனாலும் இப்ப அவ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கா. முன்னாடி விட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த கிளாரா நான் சொல்றது சரி தானே? நான் சரியா தானே சொல்றேன். இதுக்கு நீ என்ன சொல்ற மிஸ் ரோடன் மேயர்? என்ன நீங்க பசங்க படியா சேர்த்தீங்களா? சரி கிளாரா, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க உனக்கு போர் அடிக்காதா? நாள் முழுக்க நீ என்ன பண்ணுவ? ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படி உன்னால இருக்க முடியுமா? இல்ல பாட்டி, சில நேரங்கள்ல பீட்டரும் ஹைடியும் என்ன மலைக்கோ அதுக்கு மேல இருக்க பூந்தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. என்னால இதை நம்ப முடியல. அங்க நீ நடந்து போவ? இல்ல பாட்டி, பீட்டர் நடந்துக்கிட்டு வருவா. ஆமா பாட்டி, நான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டேன். பீட்டர் ஒண்ணு மலை உச்சி வரைக்கும் தூக்கிட்டே போவானா? ஓ சரி, மலை உச்சிக்கு போயிட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க. ஹைடியும் கிளாராவும் இந்த மலையில எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்றத பத்தி பாட்டி கிட்ட முழுசா விவரமா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கிளாராவை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தா, கிளாரா எதை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி எல்லா விஷயத்தையும் பாட்டி கிட்ட ஹைடி ஒண்ணு விடாம சொன்னா. இதை கேட்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பீட்டர் பத்தியும் அவளை பத்தி நிறைய சொன்னா. இவ இந்த இடத்துல இவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, மலை உச்சிக்கு போறத பத்தி அந்த லாக் பெருமை அவர் சொன்னாங்க. இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவருக்கு பசங்க மேல அக்கறை இருக்கிறதா எனக்கு தெரியல. அவரை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் குழந்தையை கவனிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அந்த குழந்தை கூட இருக்கிறது கிடையாது. அவர் கவலை இல்லாம அவர் பாட்டுக்கு எங்கேயும் சுத்த ஆரம்பிச்சாரு. ஓ எல்லாம் சரி ரோடன் மேயர், எனக்கு புரியுது. கிளாரா, இன்னைக்கு நீ உன்னோட ஸ்டடிஸ் ஆரம்பிக்கணும் சரியா? நானா? நீங்களும் என் கூடவே இருங்க பாட்டி. சரி, நாள் முழுக்க நீ சந்தோஷமா இருக்கும்போது படிப்புக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடாதா? நீ படிச்சனா நான் உன்னை அங்க லேப் கிட்ட கூட்டிட்டு போவேன் சரியா? சரி, ஆனா தனியா படிச்சா ரொம்ப போர் அடிக்குமே. நீ என் கூட வரியா ஹைடி? ஓகே, நானும் வரேன். பாட்டி நாங்க படிச்சப்பறம் நீங்க எங்க கூட விளையாட வரீங்களா? நாங்க உங்களுக்கு இந்த இடத்தை சுத்தி காட்டுறோம். சரி, கண்டிப்பா வரேன். என்ன சொல்லுவீங்க? கிளாராவால நடக்க முடியுமா? கிளாரா இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்தா அவ கால் கண்டிப்பா குணமாயிடும். கிளாராவால எழுந்து நடக்க முடியும். அவளோட கால்கள் குணமாகுது. அவ எழுந்து நடக்கணும்ன்றத பார்க்க நானும் சஸ்மனும் எவ்வளவு நாட்களா காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவ நடப்பான்றத உங்க அளவுக்கு யாருமே உறுதியா இது வரைக்கும் சொல்லல. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றத பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை கிளாரா நினைச்சு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன். ஆனா இனிமே நான் கவலை இல்லாம வாழ்ந்துட்டு போவேன். இனி நான் வாழ போற ஒவ்வொரு நாளும் கிளாரா எப்போ எழுந்து நடப்பான்ற எண்ணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அவ எழுந்து நடந்தாலும் அது மட்டுமே எனக்கு போதும். நீங்க மாத்திரம் இல்ல, சேல்ஸ்மேனும் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா கிளாராவுடைய கால் குணமாகும். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அவ இவ்வளவு நாளா கால அசைக்காமலே இருந்தா. ஆனா இப்போ லேசா அவ உடம்புல அசைவுகள் இருக்கு. உண்மையாவா சொல்றீங்க? அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவளை இங்கேயே விட்டுட்டு நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அவளுக்கு மட்டும் கால் குணமாச்சுன்னா நாம எல்லாம் சந்தோஷப்படுவோம்ல. அவளும் மத்த பசங்க மாதிரி எல்லார் கூடயும் சந்தோஷமா விளையாடுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் உண்மையா நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ கால் குணமாய் நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க எது செஞ்சாலும் உனக்கு 10 முறை யோசிச்சு செய்யுங்க. இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பா கிளாராவை நான் உங்களுக்காக இங்கேயே விட்டுட்டு போறேன். நீங்க பண்ண போற உதவிக்கு ரொம்ப நன்றி அங்கிள். அவளை நடக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அதையும் நீங்க பண்றேன்னு சொல்றீங்க. எப்படியாவது அவளை நடக்க வச்சிருங்க. அது சந்தோஷமான விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ கிளாரா கூடிய சீக்கிரமே எழுந்து நடந்துருவா. அப்படிதானே? வாங்க பாட்டி, போய் பூவெல்லாம் பறிக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் இன்னைக்கு ரோடன் மேயர் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க வருவீங்கன்னு நாங்க எவ்வளவு ஆசையா வந்தோம் தெரியுமா? ஆனா இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவும் பேசுறதுலயே இருங்க பாட்டி. இன்னைக்கு நீங்க போய் விளையாடுங்க. நாளைக்கு கண்டிப்பா நான் உங்க கூட இந்த இடத்தை சுத்தி பார்க்கிறதுக்காக வருவேன். இல்ல, நீங்க விளையாட வேண்டியது சொல்றதுனால தான் ரெண்டு பேரும் படிக்கவே போணும். எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க நான் சொல்றது கேட்டா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரசன்ட் கொடுப்பேன். பிரசன்டா? என்ன பிரசன்ட் பாட்டி? அது என்னன்னு நாளைக்கு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. ஆமா, அந்த பிரசன்ட் என்னவா இருக்கும் தெரியல. அதான் பாட்டி வெயிட் பண்ண சொல்லிட்டாங்களே. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோடன் மேயர், நீ ஃப்ரீயா இருக்கியா? நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு ஒன்னு பிராங்க்ஃபர்ட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் திருப்பி அனுப்ப விருப்பம் இல்ல. ஆனா நீ இப்ப போய் தான் ஆகணும். நான் திரும்ப போகணுமா? ஏன்னா பிராங்க்ஃபர்ட்ல இருக்க நம்ம வீட்ல இப்ப வெறும் வேலையாட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதனால நீ இப்போ உடனே பிராங்க்ஃபர்ட்டுக்கு திரும்பி போய் வீட்டையும் அவங்களையும் பத்திரமா பாத்துக்கோ. அந்த வேலை செய்யறவங்கள பாத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? இங்க கிளாரா தனியா இருப்பா. அவளை தான் நான் பாத்துக்கணும். இல்ல அவளை கூட கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றீங்க? இல்ல, அவ உங்க கூட வர போறது இல்ல. அப்புறம் என் கூட வராம இங்க இருக்க போறா? அவ இங்க இருந்தா குழந்தைக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிடும். இல்ல நான் என் கூட கூட்டிட்டு போவேன். அவ ஒன்னும் தனியா இல்ல. அவ கூட ஹைடி, பீட்டர், அங்கிள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க அவளை பத்திரமா பாத்துப்பாங்க.
ஆமா இப்ப யார் நம்பி அவளை தனியா விட்டு போக சொல்றீங்க? அந்த அங்கிள் நம்பியா? ஆமா, நான் அவர்கிட்ட பேசினதுல இருந்து அவர் கிளாரா மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை நம்பி நாம எங்க கிளாராவை விட்டுட்டு போலாம். நீ பிராங்க்ஃபர்ட்க்கு திரும்பி போய் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறியா? அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இவ்வளவு நாளா நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஓ இல்ல, அப்படி இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. சரி சரி, நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் செய்யறேன். என் மேல இங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஓகே, கிளம்பு கிளாரா. ஒரு வருஷம் வந்துங்க. எவ்வளவு வேணும்? நீ படிக்க மட்டும் மறந்துடாத. திருப்பி நீ படிக்கணும். அவங்க என்னாலதான் அழறாங்க. ஐடி, நான் போனதுக்கு அப்புறம் கிளாராவை கூட்டிட்டு போய் கண்டெடுத்து நீ சுத்த மாட்டியே. இல்ல, நான் கண்டிப்பா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். கிளாராவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை யாரும் சும்மா விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. ஓ பீட்டர் வந்துட்டானோ? நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் வந்துட்டேன். நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம் பீட்டர். நீதான் பீட்டரா? நீ கிளாராவை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. பரவாயில்ல. நான் மறந்தே போயிட்டேன். உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சாப்பாடா தான் இருக்கும். நீ நல்லா மரவேலை செய்வேன்னு கேள்விப்பட்டேன். அதை எப்படி செய்வ? இந்த கத்தியை வச்சு தான் பண்ணேன். கத்தியை வச்சு வேலை செய்யும்போது ஜாக்கிரதையா செய்யணும், இல்லன்னா அடிபட்டுரும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இது இருக்க வரைக்கும் நான் என்ன வேணா பண்ணுவேன். லாரா என்னோட ஃப்ரெண்ட். அவளுக்கு உதவி பண்ணது சந்தோஷம். என்ன ஐடி? நீங்க கண்டிப்பா திரும்ப வரணும். தேங்க் யூ ஐடி. நான் நாளைக்கு வரேன். ஓகே மிஸ் ஸ்டூடண்ட், நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பை. நீங்க கண்டிப்பா திரும்ப வரணும். அவங்க ஏதோ பிரசன்ட் அடிச்சாங்க. அது என்னவா இருக்கும்? பிரசன்ட் நம்ம கைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்களா? சரியா? பாட்டி மறுநாள் கொண்டு வர போற பிரசன்ட் எதிர்பார்த்து 3 பேருமே ரொம்ப ஆவலோட இருந்தாங்க. பாட்டி வந்த சந்தோஷத்துல இவங்க 3 பேருக்கும் தலை கால் புரியல. பாட்டி கொடுக்க போற பிரசன்ட் கிளாரா எதிர்பார்க்கலனாலும் ஹைடியும் பீட்டரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அந்த பிரசன்ட்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரசன்ட் என்னன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கும் ஆவலா இருக்கா? கண்டிப்பா பாட்டி ஏதாவது பிரசன்ட் 3 பேருமே தருவாங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் நாளைக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டு அந்த பிரசன்ட் என்னன்னு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பார்க்கலாம். சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மலையோட உச்சிக்கு போக போறாங்க. சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.